நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆந்திராவின் அதிரடி நாயகன், இசை கற்று தேர்ந்த ஆர்வலன், இவன் விரல் நுனியும் ஸ்வரங்களை சிந்திக்கும். இசையோடு இப்போது இவன் நேசிப்பது தமிழையும். சரத் சந்தோஷ். கடலாய் திறமை, அலையாய் முயற்சி, தந்தையின் பெருமை, இவள் தோல்விக்கு அயராத சவால். அழகாய் சிறப்பாய் மதுமிதா. கடுகு சிரித்தாலும் குறையாத காரம். இவன் எல்லாருக்கும் இளையவன், ஆனால் போட்டிக்கு இணையவன். தன்னம்பிக்கையும் தளராத முயற்சியும் அழைத்து வந்த செல்ல பிள்ளை சாய் விக்னேஷ். ஆத்மார்த்தமாய் அனுபவித்து பாடும் ஆர்வலன். இவனுக்கு ஆடவும் தெரியும், அழகாய் சிரித்து பாடி ஆளை மயக்கவும் தெரியும். கொள்ளை கொள்ளும் குட்டி புயல் சையத் சுபான். குரலிலும் குணத்திலும் காந்தம் வைத்திருக்கும் இவனது சிரிப்புக்கு படியாத மனமிங்கில்லை. இசைக்காதலன் இவன் குரலுக்கு இனி எல்லோரும் காதலர்கள். தோல் சாய தோதாய் அரவிந்த் ஸ்ரீனிவாஸ். தமிழ் வாடை காட்டில் தன்னை மறந்தவன் இவன். பேசும்போது தடுமாறுகின்ற தமிழ், பாடும்போது மட்டும் தேனாய் பாயும் அமுதம். தாயின் கனவை நனவாக்க முயலும் இவன் மிகச்சிறந்த பாக்கியவான். முயற்சியின் தோழி, இவள் செவி கொடுக்காத கேலிகளுக்கு பதிலடியாய் இசை வாரி இறைக்கும் திறமை. அழகாய் பாடி ஆளை மயக்கும் மின்மினி சௌந்தர்யா. சொக்க வைக்கும் குரல், இவள் கடந்து வந்த பாதையில் கலந்திருக்கும் வெற்றியும் தோல்வியும். இசைக்காக வாழும் இவள் குரல் கேட்க வாழ்வோர் பலர். இவள் முகத்தின் கனிவு, இவள் பாடலிலும் என்றும் புன்னகையாய் சோனியா. மழலையாய் மலர்ந்த முகம், பாடினால் தேனமுதம், சாந்தமாய் முகம், காந்தமாய் குரல், கேரளத்து பொன்வண்டு பார்வதி. பாலைவனத்தில் தானே வளர்ந்த ஆலமரம். இவன் நிழலில் இளைப்பார காத்திருக்கும் பாடல்கள் 1000. ஊரின் தண்ணீர் தாகம் தீர்த்த உன் இசை தாகம் தீர்க்கும் முன் ஆர்வம். தன்னைத்தானே செதுக்கிய சிற்பி திவாகர். எங்களின் கனவுகளையும் தங்களின் கண்களில் சுமந்து கொண்டு இந்த மைல்கல்லை வந்து அடைந்திருக்கும் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 டாப் 10 போட்டியாளர்கள். ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4ல முக்கியமான ஒரு கட்டமா இருக்கக்கூடிய டாப் 10 அப்படின்ற நிலைமை அடைந்திருக்கக்கூடிய இந்த 10 பேருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். அவங்களை வாழ்த்தி வரவேற்ற மற்ற ஏர்டெல் சூப்பர் சிங்கர் நண்பர்கள் அண்ட் குடும்பத்தினர், தேங்க்யூ ஸோ மச். நம்ம தல அஜித் சொல்ற மாதிரி இனிமேட்டு தான் ஆரம்பம் அப்படின்ற பேர் நம்ம ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4ல இனிமேட்டு தான் உண்மையான போராட்டமே ஆரம்பம். ஸோ உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அண்ட் பாராட்டுகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 உடைய டாப் 10 யாரு அப்படின்னு பாத்தீங்க. ஸோ இந்த வாரத்துல இருந்து கடும் போட்டி இந்த 10 பேருக்குள்ள தான் நடக்க போகுது. இந்த வாரமும்
ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்து மொத்தமா சேர்த்து உங்களுக்கு வந்து படைக்க போறோம். அண்ட் இந்த வாரம் என்ன ரவுண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஜட்ஜஸ் எல்லாம் வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் தமிழகத்தின் ராக் ஸ்டார் மனோஜி, இசையின் புன்னகை திரு உன்னிகிருஷ்ணன் அவர்கள், சூப்பரா பானா சொத்தையை எழுதி தரும் சுஜாதா மேம், and let's welcome திரு ஸ்ரீனிவாஸ் அவர்கள். Let's welcome India's leading voice expert அனந்த் வைத்தியநாதன் சார். இந்த வாரம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சுற்றை நம்ம பார்க்க போறோம், கேட்க போறோம், ரசிக்க போறோம். இந்த வாரம் முழுக்க நம்ம கண்டு களிக்க போறது கவியின் குரல் சுற்று. இந்த வாரத்தோட முதல் சுற்று பாத்தீங்கன்னா கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடல்களை நம்மளோட டாப் 10 கண்டஸ்டன்ஸ் பாட போறாங்க. அதை தொடர்ந்து கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதின அருமையான பாடல்களை நம்ம கண்டஸ்டன்ஸ் இரண்டாவது சுற்றுல பாட போறாங்க. சோ இந்த சுற்றுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல தமிழ அப்படின்னு அழகா வந்து பாத்தீங்கன்னா இந்த பால்ல பழம் நழுவி விழுந்த மாதிரி பேசுறதுக்கு என் கூட யாராவது ஒருத்தவங்க வேணும் இல்லையா? சோ சிறப்பாக இந்த ரவுண்டை வழிநடத்தி செல்வதற்காக லெட்ஸ் வெல்கம் விஜய் டிவியின் அண்ணா கோபிநாத் அண்ணா. தேங்க்யூ. ஹாய். வரவேற்கிறீங்களா, ஓட்டுறீங்களாப்பா? நீங்க எல்லாரும் தம்பியா இருக்கிறதுக்காகவே என்னை அண்ணனாக்குற இந்த சதியை நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4ல டாப் 10 அப்படின்ற நிலைமையை நம்ம வந்து அடைஞ்சிட்டோம். இன்னும் கூடிய விரைவில் ஒரு மிக பிரம்மாண்டமான மேடையில ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 அப்படின்ற டைட்டில் மட்டும் இல்லாம ஒருத்தர் அருண் எக்ஸலோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் அபார்ட்மெண்ட்டையும் வின் பண்ண போகிறார். கவியின் குரல் சுற்றை வந்து 2 சுற்றுக்களா நம்ம பிரிச்சிருக்கோம். அதுல வந்து முதல்ல வந்து கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடல்களை வந்து நம்ம கண்டஸ்டன்ஸ் பாட போறாங்க. இந்த ரவுண்டை துவக்கி வைக்கிறதுக்கு லெட்ஸ் வெல்கம் SS09 பார்வதி. உன்னையொன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாடச் சொன்னால் என்ன பாட தோன்றும், என்ன பாட தோன்றும். உன்னையொன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாடச் சொன்னால் என்ன பாட தோன்றும். சொன்னால் என்ன பாட தோன்றும். பார்வதி, பா அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தது, சூப்பர். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது நீங்கள் பாடினது. அப்புறம் எனக்கு ரொம்ப ஒரு வருத்தம் என்னென்னா, திடீர்னு அந்த பக்கம் பார்த்தேன், அப்படியே அந்த சோஃபா வந்து குறைஞ்சிட்டே இருக்கு.
இட் வாஸ் ஸோ சேட் டு சி. அதெல்லாம் அப்படியே நிறைஞ்சிருக்கும், நிறைய பேர் இருப்பாங்க, இப்படியே குறைஞ்சிட்டே வருது. கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. காம்படிஷன் ஹஸ் டு கோ ஆன்ல. பட் ஸோ பியூட்டிஃபுல் பார்வதி. இப்படி அந்த டைனமிக்ஸ் நீங்கள் வெளியில் கொண்டு வந்தீங்க, இந்த சங்கதிஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. கிரேட் பர்ஃபார்மன்ஸ், சூப்பர். பார்வதி, சுசிலம்மா பாடின அந்த வார்த்தைகளோட எக்ஸ்பிரஷன், ஈச் வேர்ட் ஹேஸ் அன் எக்ஸ்பிரஷன். அதில் அதெல்லாம் அப்படியே அப்சார்ப் பண்ணியிருக்கு பாரதி. அண்ட் எஸ்பெஷலி அந்த பெண்ணை பாட சொன்னால் லாஸ்ட் அது என்ன பாட, ஒரு எக்ஸ்ட்ரா சம்திங் எல்ஸ் யூ சாங், சரணத்தோட லாஸ்ட் லைன். பெண்ணை பாட சொன்னா அது that is your contribution, I think. That's different. பாரதி it's different, but ரொம்ப அழகா இருக்குது. So nice. Parvati, once again an outstanding performance. Thank you. And don't show that struggle. தைரியமா பாடு. அந்த தைரியம் தான் இல்லைன்னு நினைக்கிறேன் உனக்கு. You are a little scared. Words சொல்றது அந்த பாட even if you exaggerate it, it's என்னை பாடச்சொன். You're doing என்னை பாடச்சொன் almost. That's important. That's one thing that you need to work on. And then the high pitch. பார்வதி, பாட்டை காதலிச்சா இன்னும் எக்ஸ்பிரஷன் நல்லா வரும். அவங்களுடைய கம்போசிஷன் பாரு, நீ என்ஜாய் பண்ணலாம். உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாட சொன்னா என்ன பாடத்தோ, என்ன எக்ஸ்பிரஷன். பாடுற பாட்டை ஒரு 1/2 மணி நேரம் காதலி தனியா, எக்ஸ்பிரஷன் சூப்பரா வரும். காட் பிளஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கவியின் குரல் சுற்றுல ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. கண்ணதாசன் ஐயா அவர்களுடைய வரிகள்ல அந்த பாடல்களை எடுத்து அழகா நம்மளுடைய டாப் 10 கண்டஸ்டன்ட்ஸ் பிரசன்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில அடுத்ததாக அவங்க பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க தயாராக காத்துட்டு இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் SS07 சௌந்தர்யா. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல,
நல்லா பாடினேன் சௌந்தர்யா. தேங்க்யூ. எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஆர்கெஸ்ட்ரா இல்லாமல் அந்த பாடின அங்கே மட்டும் கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருந்தது. பட் ஃப்ரம் த பல்லவி இட் வாஸ் வெரி நைஸ். நீ சொல்லாத சொல்லும் அது ஏன் அதை எப்பவும் ஸ்லிப்பாக வருது? அது வந்தது மேம் ரிஹர்சல். ஜஸ்ட் சிங் தட். நீ சொல்லாத சொல்லும் நீ சொல்லாத சொல்லும் சொல்லல 2-3 இடத்துல கரெக்டா இருந்தாலும் ஒரு வாட்டி மிஸ் ஆயிடுது. அது பரவாயில்ல. இந்த இது எல்லா இடத்துலயும் மிஸ் ஆயிடுச்சு. தென் லிரிக்கோட என்ன எக்ஸ்பிரஷன் தேவையா இருந்தது அதெல்லாம் கரெக்டா இருந்தது. இட் வாஸ் நைஸ். இன்னும் கொஞ்சம் டீப்பா இந்த பாடல்கள் எல்லாம் சிந்திக்கணும். காரணம் என்னன்னா இந்த சரிகக நீ வந்தா அது வேற கலர் வந்துடும். உன்னை உன்னை காணா அந்த ஃபீல் இருதயத்திலிருந்து நீங்க கொண்டு வந்தா அந்த ஃபர்ஸ்ட் நோட்லயே மயங்கிடுவாங்க எல்லாரும். கீப் இட் அப். காட் பிளஸ். For me, it is the ultimate love song. இந்த பாட்டு பாடினானா டெஃபினட்டா மயங்காத ஆளுங்க இருக்க மாட்டாங்க. Entire credit goes to Kannadasan sir and the great KV Mahadevan sir also. Thank you for choosing that song. And it's a great attempt. இந்த மாதிரி வாய்ஸ் கண்டிஷன்ல இப்படி பாடுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஸ்ருதி சுத்தமா இருந்தது. I liked it. ஆக்சுவலா இந்த பாட்டை பாடுறதுக்கே கொடுத்து வச்சிருக்கணும். இந்த பாட்டுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச லைன் என்ன? செகண்ட் சரணம்ல ஒரு லைன் இருக்கு. அதான் சொல்லுங்கன்னு தான் சொல்றேன். காலங்கள் மாறும் காட்சிகள் மாறுமா? நீ ஒரு பாதி நான் ஒரு பாதியா? இல்ல அண்ணா. நின்னு கோரி வரணுமா? அது இதுல இல்லடா. கோவில் இல்லாமல் தெய்வமும் இல்லை, தெய்வம் இல்லாமல் தீபமும் இல்லை, என் கோவில் நீ அதில் தீபம் நான் வரும். அந்த லைன் பிடிச்சதுக்கான ரீசன் என்ன? இட்ஸ் வெரி ரொமான்டிக். வெரி ரொமான்டிக். கண்ணதாசனை பொறுத்த வரைக்கும் அவர் தத்துவ பாடல்கள் எந்த அளவு ஸ்பெஷலைஸ்டோ அது மாதிரி காதல் பாடல்களும் ஸ்பெஷலைஸ். பியூட்டிஃபுல்லான சாங். அதை கேட்கறது அதை பாடுறது ரெண்டுமே இட்ஸ் a great blessing. All the best, ma. Best wishes. Thank you. கண்ணதாசன் ஐயா அவர்களுடைய வரிகளில் வந்த சூப்பரான பாடல்களை நம்முடைய டாப் 10 கண்டஸ்டன்ட்ஸ் எடுத்து பாடிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல இந்த மேடைக்கு ஒரு முக்கியமான நபர் கெஸ்டா வர போறார். எஸ், ரொம்ப முக்கியமான ஒருத்தர். ஏன்னா இன்னைக்கு உலகம் முழுக்க கண்ணதாசனுடைய பாடல்களையும் கவிதைகளையும் கொண்டு போய் சேர்த்ததுல இவருக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. இன்ஃபேக்ட் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, இந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லைன்னு கண்ணதாசன் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை நிரூபிப்பதற்கான வாய்ப்பாக இன்னைக்கு அது வந்து புக்கா இருக்கு, சிடியா இருக்கு, அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி எல்லாத்துக்குள்ளேயும் கண்ணதாசன் உள்ள இருக்கிறார் அப்படின்னா அதுல இவருக்கு ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் இருக்கு. அவருடைய பையன் கண்ணதாசன் பதிப்பகம் இருக்குல்ல, அதனுடைய உரிமையாளர் கண்ணதாசன் அவர்களுடைய புதல்வர் திரு காந்தி கண்ணதாசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நான் வரையில சொன்னேன், நீங்க அவருடைய பையனாக ஒரு கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத தாண்டி இது சமூகத்துக்குமே கிடைச்ச ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன். பிகாஸ் அவருடைய பாடல்கள், அவருடைய எழுத்து எல்லாத்தையும் தொடர்ந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இது எவ்வளவு ஆத்ம திருப்தியாக இருக்கு. தக்கார் தகவலர் என்பார் அவர் ஒரு எச்சத்தார் காணப்படும் திருக்குறள். என்னன்னா ஒருவர் நல்லவனா, ஒரு நல்ல தந்தையா, ஒரு நல்ல புகழ்பெற்ற மனிதனாக இருந்தாரா என்பது வந்து அவருடைய பிள்ளைகளை வைத்து தான் தெரியும். காரணம், ஒரு தந்தை வந்து தான் விட்டு சென்ற பணிகளை மீண்டு தொடர்ந்து அவரை வந்து என்ன சமுதாய மாற்றங்கள், விஞ்ஞான மாற்றங்கள் ஏற்படுகிறதோ அந்த மாற்றங்களுக்கு ஏற்றாறு போல் அந்த தந்தையுடைய எழுத்துக்களை கொண்டு போவது, அது ஒண்ணுதான் வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஆக அதை வந்து நான் எடுத்துக்கொண்டு செய்வது வந்து எனக்கு ஒரு பெரிய ஆத்ம திருப்தியான விஷயம். தேங்க்யூ. தேங்க்ஸ் லாட் சார். நிறைய பேசலாம். ப்ளீஸ் உங்களுக்கான இருக்கை. நன்றி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த ஒரு முக்கியமான ரவுண்டுக்கு மிகவும் கடினமான உழைப்பெல்லாம் போட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு தனியா பேசிட்டு டியூஷன் மிஸ்ட்டு 2 நாளைக்கு லீவு சொல்லிட்டு பாட வந்திருக்கார். லெட்ஸ் வெல்கம் சாய் விக்னேஷ். தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, இந்த ஊர் என்ன சொந்த வீடு என்ன, இந்த ஊர் என்ன
கதை என்ன, வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா, நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா, இல்லை என் பிள்ளையனை கேட்டு பிறந்தானா, தெய்வம் செய்த பாவம் இது போடிதங்கச்சி, கொன்றால் பாவம் தின்றால் போச்சு இதுதான் என் கட்சி. ஆதி வீடு அந்தம் காடு இதில் நான் என்ன, அடியே நீ என்ன ஞான பெண்ணே, வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன, வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம், மண்ணை தோண்டி தண்ணீர் தேடும் அன்பு தங்கச்சி, என்னை தோண்டி ஞானம் கண்டேன் இதுதான் என் கட்சி. உண்மை என்ன பொய்மை என்ன, இதில் தேன் என்ன, கடிக்கும் தேள் என்ன, ஞான பெண்ணே, வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன, வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, இந்த ஊர் என்ன சொந்த வீடு என்ன, இந்த ஊர் என்ன சொந்த வீடு என்ன, ஞான பெண்ணே, வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன, வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. ரொம்ப சந்தோஷம் சார் நீங்கள் இன்னைக்கு வந்தது. உங்களை நான் சந்திச்சது இல்லை, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது. இட்ஸ் a great honor to have you. தேங்க்யூ சார். அழகாக பாடினீங்க சாய். நீங்கள் பாடினது நல்லா இருந்தது, ரொம்ப சாஃப்ட் நைஸ் மெலோடியஸ், ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. ஒரே ஒரு அந்த ஆலாபனை கூட கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டாக பாடினீங்க நீங்கள், அது கொஞ்சம் பாடுங்க. அது நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா, உனக்கு என்ன சௌகரியமா உன்னோட தொண்டையில பேசுறது அது நீ பாடிட்டேன், தப்பு இல்லை. சில டைம்ல நம்ம அந்த ஒரிஜினல் எதிர்பார்க்கிறோம், பட் ரொம்ப அழகா இருந்தது நீ பாடினது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸ்ருதி சுத்தமா இருந்தது. சாய் நல்லா பாடுங்க, நல்லா தான் பாட தெரியும் உங்களுக்கு. இப்போ லிரிக்கல் கிளாரிட்டி இந்த ரவுண்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லிரிக்கல் கிளாரிட்டி கண்டிப்பாக இருந்தது, எல்லா வார்த்தையும் க்ளீனாக இருந்தது, நோ டவுட் அபவுட் இட். இன்னும் மோர் இந்த லிரிக்கு உண்டான எக்ஸ்பிரஷன் அண்ட் மியூசிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ், இது ரெண்டும் தான் உங்களுக்கு திஸ் இஸ் வாட் யூ நீட் இன் லைஃப். ஸோ நைஸ். ஆக்சுவலா நத்திங்னஸ் இஸ் லைஃப் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அந்த ஒரு பாட்டுக்குள்ள நம்ம எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய லைன்ஸ் அதை சொல்லும். ஆதி வீடு அந்தம் காடு, இதில் நீ என்ன நான் என்ன, லைஃப் இஸ் நத்திங்னஸ் என்பதை சொல்லுகிற
ஒரு பாட்டுக்குள்ளே அவ்வளோத்தையும் சொல்ற ஒரு பாட்டு. சூப்பர், வெரி நைஸ், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. இப்போ இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்குறப்போ மேபி இந்த பாட்டு உங்க அப்பா எழுதின காலகட்டத்தில் மேபி நீங்க இவர மாதிரி சின்ன பையனா இருந்திருக்கலாம். உங்க அந்த பர்சனல் லைஃப்ல ஏதாவது ஒரு வித்தியாசமான பாடல் எழுதின பார்த்தா உங்களோடலாம் ஷேர் பண்ணிப்பாரா? அவருக்கு பிடிச்ச பாட்டு எழுதிட்டு வந்திருந்தாருன்னா அந்த டியூனை வந்து பாடி காமிப்பார். ஆனால் டியூன் இருக்காது, ஒன்று முழுசா ஒன்றும் டியூன் இருக்காது. ஆனால் அதை பாடி காமிக்கிற அந்த அழகு இருக்கு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ரசிச்சு பாடுவார். அவர் சொல்லுவாரு, நான் பாடுறதுக்கு தான் முயற்சி பண்ணேன், அப்புறம் தான் எழுத வந்தேன் பாரு. ஓ, பாடதான் அவர் முயற்சி பண்ணாரு, ஆசைப்பட்டாரு. அப்புறமா தான் நாங்கள் சொன்னோம், நீங்க பாடாம இருந்ததே பெட்டர்னு. பாடி காமிக்கிறது மட்டும் ஷேர் பண்ணுவார், அவர் தாட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவார். என்னுடைய அப்பான்னு நான் சொல்ல முடியாது, என்னுடைய நண்பர். ஏன்னா நான் வந்து மனம் திறந்து எங்க அப்பாட்ட பேச முடியும், எங்க அப்பா எங்கிட்ட மனம் திறந்து பேசுவார். யூ ஆர் சோ பிளெஸ்ட் ஃபார் 2 reasons. ஒன்று, அவருக்கு பையனா பிறந்தது. இன்னொன்று, இது மாதிரி பசங்கள்லாம் பாடி தான் நாங்கள், அல்லது பாடகர்கள்லாம் பாடி ரெக்கார்டில் தான் நாங்கள் கண்ணதாசன் பாடுறத குரலை வேறு வடிவத்தில் கேட்க முடியாது. ஆனால் அந்த பாட்டை கண்ணதாசனே பாடி கேட்கறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு மட்டும் தானே கிடைச்சது. சோ பிளெஸ்ட், சோ ஹாப்பி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். கவியின் குரல் சுற்றுல கண்ணதாசன் அவர்களுடைய பாடல்களை நம்முடைய பாடகர்கள்லாம், நம்முடைய கண்டஸ்டன்ஸ்லாம் பாடிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்ததாக பாடவிருப்பவர் யார்? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் சிங்கர் ஹிஸ்டரியிலே சில வாரங்களாக பிரம்மாண்டமான கண்ணுவலியோட ஒருத்தர் பாடிட்டு இருக்கிறார். கண்ணுவலியோடய பாடிட்டு, ஆமா, அவன் பாடி நம்மளுக்கு வந்து கொடுக்குற நெஞ்சு வலி வேற, அவனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை வந்து ஒரு கண்ணுவலி கொடுத்துருக்கு. அந்த கண்ணுவலியோட வந்து பாட போறான். லெட்ஸ் வெல்கம் கண்ணுவலி கிருஷ்ணன். அதிசய ராகம் ஆனந்த ராகம் அழகிய ராகம் அபூர்வ ராகம். அதிசய ராகம் ஆனந்த ராகம் அழகிய ராகம் அபூர்வ ராகம் அதிசய ராகம். வசந்த காலத்தில் மழை தரும் மேகம், அந்த மழை நீரருந்த மனதில் மோகம் மோகம் மோகம். வசந்த காலத்தில் மழை தரும் மேகம், அந்த மழை நீரருந்த மனதில் மோகம். இசையனும் அமுதினில் அவளொரு பாகம், இசையனும் அமுதினில் அவளொரு பாகம். இந்திரலோகத்து சக்கரவாகம் அதிசய ராகம் ஆனந்த ராகம் அழகிய ராகம் அபூர்வ ராகம். பின்னிய கூந்தல் கருநிறநாகம், பெண்மையின் இலக்கணம் அவளது தேகம். பின்னிய கூந்தல் கருநிறநாகம், பெண்மையின் இலக்கணம் அவளது தேகம். தேவர்கள் வளர்த்திடும் காவிய யாகம், அந்த தேவதை கிடைத்தால் அது என் யோகம், அது என் யோகம்.
ஒரு புறம் பார்த்தால் மிதிலையின் மைதிலி, மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி. ஒரு புறம் பார்த்தால் மிதிலையின் மைதிலி, மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி. முகம் மட்டும் பார்த்தால் நிலவின் எதிரொளி, முகம் மட்டும் பார்த்தால் நிலவின் எதிரொளி, முழுவதும் பார்த்தால் அவள் ஒரு பைரவி, அவள் ஒரு பைரவி, அவள் ஒரு பைரவி. அதிசய ராகம் ஆனந்த ராகம், அழகிய ராகம், அபூர்வ ராகம். கிருஷ்ணன், நீ வந்து ரொம்ப நல்லா பாடிருக்கீங்க. பட் இதெல்லாம் எவர்கிரீன் சாங்ஸ்ன்றதுனால ஒவ்வொரு நோட்டும் அது கேட்ட என்ன மாதிரி ஆளுங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்துட்டு இருப்போம். நீ நல்லா பாடிருக்க. நல்ல பாடகர்கிட்ட தானே கேட்க முடியும், சுமாராக பாடுறவங்க கிட்ட ஒன்றும் கேட்க முடியாது. ஸோ அதனால் ஃபென்டாஸ்டிக் சாங் நீங்கள் செலக்ட் பண்ண சாங்கு. ரொம்ப அவங்கள நினைவு கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நல்லா சூப்பராக பாடலாம் நீங்கள். காட் பிளஸ். கிருஷ்ணன், இந்த டைம்ஸ் வந்து 60s 70s வந்து வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம். அதுவும் கண்ணதாசன் சார் இப்போ எனக்கே புரியற மாதிரி அந்த பாட்டோட மீனிங் மட்டும் இல்லை, அந்த பாட்டோட கருத்து கம்ப்ளீட்டாக உள்ள போகிற மாதிரி தான் எழுதுவார். அண்ட் பாடுற சிங்கர்ஸும் தட் வாஸ் அ கோல்டன் பீரியட் ஃபார் சிங்கர்ஸ் எஸ்பெஷலி. அதனால தான் வந்து இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோஸில் வந்து நம்ம நிறைய அந்த மாதிரி பாடல்கள் ஏன் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் எனிதிங் எல்ஸ், பிகாஸ் தோஸ் சாங்ஸ் ஹவ் சோ மச் டெப்த் இன் தெம். இன்னும் இந்த பாட்டு நிறைய கேட்டு அந்த நுணுக்கங்கள் என்னதுன்னு, அந்த சங்கதிகள் என்னதுன்னு புரிஞ்சுட்டு யூ கேன் டூ மச் பெட்டர். கிருஷ்ணன், குட் லக். தேங்க்யூ சார். கிருஷ்ணன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பாட்டு நீங்கள் சூஸ் பண்ணது. அப்படியே ஒரு 40 years முன்னாடி கொண்டு போயிட்டீங்க, 35-40 years. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சூஸிங் திஸ் சாங். சில பாவங்கள் வந்து சில இடத்துல கரெக்டாக இருந்தது, சில இடத்துல மிஸ் ஆகிடுறது. அது மிஸ் ஆகும்போது அந்த லிங்க் போயிடுறது. பட் யூ கேவ் அ டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ சார். குட் லக். இது மெட்ராஸை இல்லப்பா, இது மெட்ராஸையா? இல்ல இல்ல, கண்ணொலினா 2 கண்ணுல வரும். இது யாரோ கண்ணை அடிச்சு கண்ணில் அடிச்ச மாதிரி இருக்கு. அப்படியெல்லாம் இல்ல. நீ எது கண்ணாடி போட்டிருக்கப்பா? ஆக்சுவலா அது ஒட்டிருனா? ஆமா ஆமா. ஏதாவது சொல்ல விரும்புறியா? அவ்வளவுதான். இது எத்தனை? போயிட்டு வா. உங்களுக்கே ஓவரா இல்லை இதெல்லாம்? எனக்கு ஓவரா இல்லை. கண்ணதாசன் அவர்களுக்கும் எம்எஸ்வி அவர்களுக்கும் இடையிலான உறவு என்பது ரொம்பவும், ஆனால் அடிக்கடி நாங்களும் அவர் எம்எஸ்வி சார்ட்டையும் கூட கேட்டிருக்கோம். பட் ஸ்டில் பர்சனலாக அதே வெரி க்ளோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கண்ணதாசன் அவர்கள்ட்ட யாருமே போய் பேச முடியாது, பயப்படுவாங்கம்பாங்க. ஆனால் இவர் மட்டும்தான் உரிமையாக போய் பேசுவார் அப்படிம்பாங்க. அதே மாதிரி எம்எஸ்வி அவர்கள்ட்ட உரிமையாக பேசுறதுக்கான ஒரு சுதந்திரம் இவருக்கு இருந்தது, அன்பு இருந்தது அப்படிம்பாங்க. எந்த அளவுக்கு அது வீட்டுக்கெல்லாம் வருவாரா? எந்த அளவு ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க? அதாவது 2 விஷயம் வந்து அப்பா சொல்லுவார். சாகணும்னு ஒரு விதி வந்ததுனால் விஸ்வநாதனுக்கு முன்னாடியே நான் செத்து போயிடணும். காரணம் என்னன்னா, ஒரு நல்ல அன்பு, அது ரொம்ப பெரிய அன்பு. அது விஸ்வநாதனை ஒரு 3 நாள் பார்க்கலன்னா உடனே ஃபோன் பண்ணிடுவார். என்னடா எங்கே போனேன், உடம்பு சரியில்லையா, என்ன ஆச்சு, இல்லை ஊரை விட்டு ஓடி போயிட்டியாம்பாரு. விஸ்வநாதன் அதே மாதிரி. 2 பேரும் வந்து இசையமைக்க உட்கார்ந்தாலும் இது, அதாவது பாடல் எழுதி கொடுத்து டியூன் போட்டதும் உண்டு, டியூனுக்கு பாடல் எழுதுனதும் உண்டு. அதில் வந்து ஒரு சின்ன இன்சிடென்ட் என்னென்னா, விஸ்வநாதன் வந்து எந்த டியூன் போட்டாலும் எழுதிடுவியான்னு அப்பாவை கேட்டார். அப்பா சொன்னார், என்னடா டியூன் போட போகிற விளக்கண்ண, பெரிய டியூனை போடுன்னாரு. உன்னை விஸ்வநாதன் என்ன பண்ணார், பிப்பின்னா பிப்பி பிப்போ பிப்பப்போன்னாரு. உன்னை முத்தமிடும் நேரம் எப்போ போனார், உன் வரவுக்கும் செலவுக்கும் நேரம் எப்போ போனார். அது மாதிரி வந்து 2 பேரும் வந்து விளையாடிக்கிட்டே தான் பண்ணுவாங்க. விஸ்வநாதன் ராமமூர்த்தி கண்ணதாசன் காம்பினேஷனில் எவ்வளோ விஷயங்கள் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பின் விஸ்வநாதன் தனியாக இருந்த பொழுது மிகப்பெரிய அளவிலே கண்ணதாசன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 2 பேருக்கும் இருந்த அன்பு என்பது வந்து வார்த்தைகளால் விளக்க முடியாது, உணரதான் முடியும். இங்கிருந்து தான் அதை ஃபீல் பண்ண முடியும். நைஸ் ஃபீலிங். நாட் ஜஸ்ட் நாஸ்டாலஜி, இட்ஸ் சம்திங், ஒரு லெசன் மாதிரியான விஷயங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
நெக்ஸ்ட் யாரு மாக்காப்பா பாடு? அடுத்ததாக நம்ம டாப் 10ல இருக்கக்கூடிய ஒருத்தர். அவரும் இப்போ வந்து இந்த டாப் 10ல வந்தோடனே எல்லாருக்குமே ஒரு மாற்றம் ஏற்படும்னு சொல்லுவாங்க. இவருக்கு இப்போ லேட்டஸ்டா ஒரு ஏரியா வாய் வலியா? இவருக்கு வாய் வலியில இவர் லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஆசா போன்ஸ்லே மேடம் வந்து கிட்டார் வாங்குறதுல இருந்து கடைக்கு ஒரு டீ வாங்க அமிச்சாலும் கையில சொம்பு கிட்டாரோட தான் போயிட்டு வர்றதா வந்து ஏரியாக்கள் வந்து பேசிக்கிறாங்க. அவர் தான் இப்போ அடுத்து வந்து பாட போறாரு. லெட்ஸ் வெல்கம் அரவிந்த் ஸ்ரீனிவாஸ். எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும் அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும் எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும் அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும் எங்கே மனிதன் யாரும் இல்லையோ அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும் அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும் எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும் அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும் அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும். எனது கைகள் மீட்டும் போது வீணை அழுகின்றது எனது கைகள் தழுவும் போது மலரும் சுடுகின்றது எனது கைகள் தழுவும் போது வீணை துழுகின்றது எனது கைகள் தழுவும் போது மலரும் சுடுகின்றது என்ன நினைத்து என்னை படைத்தார் இறைவன் கொடியவனே கண்ணை படைத்து பெண்ணை படைத்த இறைவன் கொடியவனே ஓ இறைவன் கொடியவனே எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும் அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும் எங்கே மனிதன் யாரும் இல்லையோ அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும் அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும் எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு
எனக்கு ஓரிடம் வேண்டும். அரவிந்த் ஸ்ரீனிவாஸ், முதல்ல இந்த பாட்டு தேர்ந்தெடுத்ததுக்கு உங்களை நான் பாராட்டணும். இதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். இது வந்து கம்ப்ளீட் மெலோ ட்ராமா. இது சிங்கிங்கில் அந்த மகான் அந்த டிஎம்எஸ் ஐயாவை வந்து மறக்கவே முடியாது. அதாவது அவர் மேடையில் பாடி நான் பக்கத்தில் இருந்து பார்த்தேன். அந்த பக்கம் எம்எஸ்வி ஐயா, கேவிஎம் ஐயா, கேவி மகாதேவன் அவர்கள் எல்லாம் சேர்ந்து ராஜா அண்ணன் எல்லாம் சேர்ந்து கச்சேரிஸ் யூனியனுக்காக பண்ண ப்ரோக்ராம்ஸ்லாம் இந்த சாங்க்கு என்ன அப்ளாஸ், 50,000 60,000 க்ரௌட் நடுவில் எங்கே எடுத்தா அந்த அந்த த்ரோ எங்கே நிம்மதி, அந்த நிம்மதி இல்லாதது. நீ வந்து ஆரம்பத்திலேயே நிம்மதி இல்லாமல் ஒரு 2 bars பிட்டுக்கு கூட இடம் கொடுக்கல. நீ சரணத்தில் நிறைய ஒர்க் பண்ணணுமா. நீ இந்த பாட்டு நிறைய எத்தனை வாட்டி நீ கேட்குறியோ ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு பாயிண்ட் தான் புரியும். அற்புதமாக பாடுகின்ற உங்க மாதிரி சிங்கர்ஸ் எல்லாமே இந்த பாட்டு எடுக்கும்போது நிறைய ஒர்க் பண்ணணும். நிறைய ஒர்க் பண்ணாதான் இதில் அட்லீஸ்ட் ஒரு 20% கொண்டு வர முடியும். பட் நீங்கள் அந்த எடுத்த தைரியமாக நீங்கள் அது வந்து இங்கே அப்ரோச் பண்ணதுக்கே நான் உங்களை பாராட்டுறேன். அரவிந்த் நல்லா பாடின ஆஸ் யூஷுவல். மெலோடியஸாக இருந்தது. ரொம்ப டஃப் சாங் டு எக்ஸிக்யூட். அந்த சரணமெல்லாம் மெலோடியஸாக பாடினீங்க. பட் அந்த ஒரிஜினல் ஃபீல் ஆஃப் த சாங் இன்னும் நிறைய 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 வரணும். ஓகே, குட் லக். அரவிந்த், ஆக்சுவலாக ஒரு அது லைனும் அது அனுபவிச்சு நீங்கள் பாடலாம். ஆக்சுவலாக செகண்ட் சரணத்தில் அழுகின்றது அது என்ன சொல்? எனது கைகள். அது கொஞ்சம் பாடுமா. எனது கைகள் மீட்டும் போது வீணை அழுகின்றது. அழணும் யா, அழணும் அழணும், வீணை அழணும். நீங்க பாடுங்க, தொண்டை கட்டிரு. எனது கைகள் மீட்டும் போது வீணை அழுகின்றது. அது கொஞ்சம் அழணும், அப்படியே அழுதுனுவாங்க, உணர்ச்சி வசப்பட்டு பாடணும். So much of excitement is there. Okay, good luck. இங்கே நிம்மதி. தன் வாழ்வினுடைய அவர் தத்துவ பாடல்களை சொல்ற எல்லாம் அனுபவமும் கொஞ்சம் கலந்ததா, இல்ல முழுக்க முழுக்க ஒரு கவிஞர் என்கிற அறிவிலிருந்தே வந்ததா? பக்கத்துல இருந்து நீங்க பார்த்ததுனால உங்களை கேட்கிறேன். அனுபவங்கள் தான். அப்பாவுடைய பாடல்களில் வந்து கிட்டத்தட்ட 5700 திரைப்பட பாடல்கள். 5700 திரைப்பட பாடல்களில் குறைந்தது 2000 பாடல்களுக்கு அவருடைய சொந்த அனுபவங்கள் பின்னணியில் இருக்கு. 2000 பாடல்களுக்கு. அண்ணன் என்னடா தம்பி என்னடா பாடலை பொறுத்தவரையில் தன்னுடைய சொந்த சகோதரர் கிட்ட ஒரு சின்ன ஃபினான்ஷியலாக ஒரு ஆப்ளிகேஷன் போய் பேசிட்டு வந்தது போது சரியா வரலன்னு உடனே இப்போ தரலைன்னாலும் பரவாயில்லை, அவர் பேசிய விதம் சரியில்லைங்கிறதுனால என்ன பண்ணாரு, வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப அடுத்த நாள் 2 நாளில் கம்போசிங் ஆரம்பம். இப்போ பழனி படத்தில் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே. ஏன்னா எங்களை மாதிரி வந்து ரத்த சொந்தங்களுக்கு தான் தெரியும் அவருடைய என்னென்ன பாடல்கள் உணர்வுல வந்தது. நிறைய பாடல் அவரே சொல்லியிருப்பாரு. இந்த பாட்டும் இன்னொன்று வந்து பட்டத்து ராணி பார்க்கும் பார்வைன்னு சிவந்த மண்ணில், இந்த 2 பாட்டுக்கும் வந்து ரெக்கார்டிங் தியேட்டரில் மியூசிஷியன்ஸை வைக்க இடம் இல்லை. வயலின் செக்ஷன் தனியாக 100-150 வயலின்னு போட்டு கொண்டாந்துட்டாரு. இப்போ என்ன பண்ணாங்க, வெளியில் எக்ஸ்டெண்ட் பண்ணி சவுண்டு வராமல் இருக்கிறதுக்கு பேரிகேட்லாம் அந்த சைடில் போட்டு ரெக்கார்டிங் தியேட்டருக்கு வெளியிலையும் மியூசிஷியனை வச்சு வாசித்து பண்ண பாடல் வந்து இந்த பாடலும் இதுவும் தான் பட்டத்து ராணி பாடலும் தான். லெவல் பெஸ்ட். தேங்க்யூ. குட். இந்த கவியின் குரல் சுற்றுல கண்ணதாசன் அவர்களுடைய புதல்வர் திரு காந்தி கண்ணதாசன் அவர்களோட பேசிட்டு இருக்கோம். சார், உங்க கூட தொடர்ந்து நாளைக்கும் நிறைய விஷயங்கள் பேசணும்னு ஆசைப்படுறேன். காரணம், கண்ணதாசனை அவர்களை ஒரு கவிஞராக அல்லது புத்தகத்தில் படிச்சது தாண்டின சில விஷயங்கள் உங்ககிட்ட கேட்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. சரி, இப்போதைக்கு நம்ம சட்டரை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போறோம். நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது கோபிநாதன் மாகாபானது. ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல்.